கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில ஒரு மாணவனை 20 மாணவர்கள் சேர்ந்து கட்டையால அடிச்சியும் கத்தியால குத்தியும் இரும்பு ராடால தாக்கியும் கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்ப தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கு. வைட் அது என்ன தனியார் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு வந்து பேர் இல்லையா அப்படின்னு சொன்னா பேர் இருக்கு. அந்த கல்லூரியோட பேரு இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி. கோயம்புத்தூர் உள்ள எல்லாருக்குமே தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து எல்லாருமே வந்து தனியார் கல்லூரி தான் பயன்படுத்தாங்க, கல்லூரியோட பேரை வந்து சொல்ல மாட்டாங்க. இதே அரசு பள்ளியா இருந்துச்சு, அரசு கல்லூரினா கக்கூஸ் வரைக்கும் கொண்டு போய் கேமரா வைப்பாங்க, மற்ற இதில் சொல்ல மாட்டாங்க. என்ன பயம்னா அவங்க வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டுருவாங்க, அதை பத்தி அவதூறு பரப்புறாங்க, நஷ்டீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்கிற ஒரு காரணத்தினாலேயே வந்து அதை போட மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன அவதூறு பரப்பல, உண்மையா அந்த கல்லூரியில தான் அந்த அமுதன்கிற மாணவன் வந்து படிச்சான். அவன் அங்க இருந்து தான் அங்க நடந்த பிரச்சனையில தான் அவன் இறந்து போனாங்கிறது வந்து போலீஸ் ரெக்கார்ட்லயும் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. சோ அந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கறனால சொல்றேன். இந்த மாணவரோட உயிரிழப்பு சம்பந்தமா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கல்லூரி நிர்வாகம் வந்து என் பையன் கிட்ட வந்து இந்த கல்லூரியில எந்தெந்த மாணவர்கள்லாம் போதைப் பொருள் விற்பனையில வந்து ஈடுபடுறாங்க, யாரெல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் கேட்டதாகவும், அதுல யாரெல்லாம் எந்தெந்த மாணவர்கள்லாம் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி லிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு என் மகன். ஸோ அது இந்த விஷயம் வந்து உனக்கும் எனக்கும், அதாவது கல்லூரி நிர்வாகத்துக்கும் உன்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது, ரகசியமா வச்சுப்போன்னு சொல்லி அனுப்பி விட்டதாகவும் சொல்றாங்க. கஞ்சா விற்பனை, கஞ்சா அடிக்ட்ல ஈடுபட்டிருக்கதாக அமுதன் சொன்ன பேரை வச்சு கல்லூரி நிர்வாகத்தினர் அந்த மாணவர்கள்ட்ட, சம்பந்தப்பட்ட மாணவர்கள்ட்ட வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ இதனால அதிருப்தி அடைஞ்ச மற்ற மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமுதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுதனை ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தூக்கிட்டு போய் கிரவுண்ட்ல வச்சு கட்டையாலையும் இரும்பு கம்பியாலையும் கத்தியோட பின்பக்க முனையாலையும் போட்டு அடிச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இதை வந்து அமுதனோட ஒரு நண்பன் வந்து மறைஞ்சிருந்து பார்த்திருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து வாக்குமூலமா தெரிவிச்சிருக்காரு. சம்பவம் எப்படி நடந்திருக்கும் போது கல்லூரி நிர்வாகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து அமுதன் மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இங்க விடுதலை இருக்கிற ஒரு சமையல்காரரை வந்து அவர் அடிச்சிட்டாரு, அந்த குரூப்ல இருந்ததுனால இவரையும் சேர்த்து தான் டிஸ்மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அமுதன் சில பேரோட சேர்ந்துக்கிட்டு இளவரசனுங்கிற ஒரு பையனோட அறைக்கு போய் அவனை அடிச்சு அங்க உள்ள செல்போனை வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதனாலவே வந்து அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் அமுதனோட குரூப்புக்கும் வந்து இடையில வந்து சண்டை இருக்கு, கோஷ்டி சண்டை ஆல்ரெடி இருக்கு, அதோட தொடர்ச்சியா தான் இந்த மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன சொன்னாலுமே கடைசியா வந்து ஒரு இடத்துல முடிகிற புள்ளி அப்படிங்கும் போது கஞ்சா விஷயம் தான் அங்க ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. கஞ்சா விஷயத்த வந்து கல்லூரி நிர்வாகத்திட்ட சொன்னதுனாலதான் தம் மகன் வந்து கொலை செய்யப்பட்டான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அவனோட நண்பனும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கல்லூரி நிர்வாக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கல்லூரியில வந்து கஞ்சா புழக்கமே கிடையாது, போதைப் பொருள் புழக்கமே நடக்கல அப்படிங்கறது விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னைக்குமே ஒரு அப்பா அம்மா வந்து தான் பையன் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் என் பையன் தப்பே செய்யல அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் கல்லூரி நிர்வாகங்களும் சொல்லுவாங்க, கல்லூரியில என்ன நடந்தாலும் என் கல்லூரியில அப்படி நடக்காது, என் கல்லூரியில அப்படி ஒன்னே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனா கல்லூரிக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற